வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் ஆராதனையில் கர்த்தர் நீர் மகிமைப்படுவீரா. எங்களோடு இடங்கப்பா, எங்களை முழு மனதோடு ஆராதிக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி. ஆகவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, அவ்விதமாய் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யும். எங்கள் பாவங்கள், மீறுதல்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள், துணிகரங்கள் எல்லாவற்றையும் தேவன் தயவாய் மன்னித்து
முழு மனதோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளை எடுத்தோடு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்மோடு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றிய கடன் தெரிந்த பாடல் கடங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னாட நாம் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னாட நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ, என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்னேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. என்னேசுவே ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும்
இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை தனியாய் ஆண்டவர் அழைத்தார். யோசுவாவை அழைக்கும் பொழுது நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல இடங்களிலே ஆண்டவரே இறங்கி அற்புதம் செய்து முடியும் என்று சொல்லி நாம் நினைத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்தாமல் எந்த அற்புதத்தையும் செய்ய மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, மோசேயை அழைத்து ஆண்டவர் செங்கடலை ஆமென் இரண்டாய் பிடிப்பதற்கு செங்கடல் இரண்டாய் பிடிந்திருக்கக்கூடும். ஆனால் ஏன் மோசேயை ஆமென் அவனுடைய ஸ்டாஃப் அந்த கோலை கையை உயர்த்தி ஏன் பிடிக்கணும்னு என்று சொல்றார்னா, அவருக்கு ஒரு மனிதன் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் தூதரிலும் சற்று சிறியவனாய் நம்மை உண்டாக்கினாலும் தூதருடைய மகிமையை காட்டிலும் நம்முடைய துதியை அவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். கடவுளை எடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ கோடாக்கூடியான தூதர்கள் அவரை துதிக்கும் பொழுதும் ஆண்டவரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு தருணத்தை நம்முடைய உதடுகளினால் நம்முடைய உள்ளத்திலிருந்து பாடும் பொழுது அது அவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிற. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து விட்டார் சொல்லி இந்த பாடலை இன்னொரு கூட தெரிந்தவர்கள் பாடி கடன் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஆராதனை செய்வோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள். சேர்ந்து பாடுவோம். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை எல்லாரும் சேர்ந்து கரங்கள் தட்டி பாடுவோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். பாடுவோம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் மீட்டுக் கொண்டார், மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார், மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை ஒளிது படுத்த மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று அவர் உறுதிப்படுத்த தந்தமாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். சந்தோஷத்தோட கரங்கள் தண்ணி பாருங்க. இயேசுவே என் வழியும் ஜீவனும் எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார்.
ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தில் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தில் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. பாடுவோம் ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்துருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நமக்கு ஜெயம் தந்தார். அதை நினைத்து கரங்களை தட்டி பாடி அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். பாடுவோம் உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். உள்ளங்கையில் என்னை கண்டார், என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோதரன், கேட்டதை விட கேளாததை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒருவருக்கும் பச்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆமென். நாம் பல நேரங்களிலே ஜெபிக்கும் பொழுது நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய வழக்கம். ஆமென். தேவை வரும்பொழுது ஊக்கமான ஜெபம் வரும். அதை ஒருத்தர் சொல்லுவார், ஊக்கமான ஜெபம் சர்ச்சில் நடக்காது, ஊக்கமான ஜெபம் ஐசியூ வார்டுக்கு வெளியில் நடக்கும்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படியாவது காப்பாற்றி அன்னைக்கு எடுக்கிற உபவாசத்துக்கும் அன்னைக்கு எடுக்கிற பொருத்தனைகளுக்கும் அன்னைக்கு எடுக்கிற உடன்படிக்கைகளுக்கும் அளவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதையும் மீறி யோவான் 15:15 சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதராக்கி கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவரை கர்த்தர் நமக்கு ஆமென் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் இளையகுமாரன் தூரத்தில் நிற்கிறதை கண்டும், லூக்கா 15 நாம் வாசிக்கிறோம், தூரத்தில் நிற்கிறதை கண்டும் ஆமென் அவனுடைய ஆமென் சுத்த தோற்றமே மாறி இருந்த சமயத்தில் அவனுடைய முடி, அவனுடைய தாடி, அவனுடைய முகம் எல்லாம் மாறி இருந்த சமயத்தில் ஆமென் ராஜாவின் பிள்ளை அழுக்கடைந்து போன சமயத்திலும் ஓடி போய் கழுத்தை அணைத்து முத்தமிட்டு ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் கர்த்தருடைய அன்பை நாம் பார்க்கணும். இதன் மூலியமாக கர்த்தருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவராஜ்யம் ஆமென் பலத்தினால் ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாக வார்த்தையினால் அறிக்கை செய்யப்பட்டு விசுவாசத்தினால் ஆமென் நம்முடைய காதார கேட்டு நம்முடைய கண்ணார கண்டு அதை இருதயத்தில் விசுவாசித்து பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்திருப்போம். வேதத்தை கடலில் எடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். ஆமென். நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? ஆமென். போதும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலியமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். பல நேரங்களிலே நாம் தேவைக்காக, அதாவது ஒரு வியாதின்னு வரும் பொழுது நம்முடைய வியாதிக்காக நாம் யாரை தேடுவோம்? மருத்துவரை தேடுவோம். ஆமென். மருத்துவரை தேடின பிற்பாடு
அவன் நமக்கு உதவி செய்த பிற்பாடு, அவன் மூலிமா நமக்கு மருந்துகள் எல்லாமே நமக்கு செஞ்ச பிற்பாடு, அதுக்கப்புறம் நமக்கும் அவருக்கு என்ன இருக்காது, எந்த தொடர்பும் இருக்காது. அல்லேலூயா. அடுத்த வியாதி வர்றப்போ தான் நம்ம போய் அவனை பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கும் அடுத்த வியாதி, இந்த வியாதிக்கு அடுத்த வியாதிக்கு நடுவில் நமக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆமென். அப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம எப்படி நம்ம ஜெபம் பண்ணுறப்போ பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணுறப்போ நல்லா ஜெபம் பண்ணுறோம், ஆராதிக்க நல்லா ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அடுத்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வர்ற வரைக்கும், அடுத்த ஒரு ஜெப குறிப்பு வர்ற வரைக்கும் நமக்கும் அவனுக்கு என்ன கிடையாது, தொடர்பு இருப்பதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஜெபத்தை குறித்த ஒரு தவறான புரிதல் இதுதான். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவைக்காக நிற்பது அல்ல. ஆமென். அங்கே பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்கிறேன், நீ என்கிட்ட கேளுப்பா நான் தந்துறேன், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்ல. ஹீ இஸ் அ பெஸ்ட் டீச்சர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறந்த போதகர். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஆமென், 9ஆம் வசனத்தில், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அற்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு, என்ன வார்த்தை போட்டிருக்கு, தன் மகனுக்கு. எந்த டாக்டரும் நீ என் மகன்னு சொல்ல மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. இது எப்படியோ உயிர் படுத்தணும்னு சொன்னால், நீ என் மகன் எப்படியாவது உயிர் படுத்தணும். ஆமென். வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் இருக்கிற தகப்பனு சொல்லலாம், தாய் சொல்லலாம், கணவனார் சொல்லலாம், மனைவி சொல்லலாம், எப்படியாவது என் மனைவி காப்பாற்றுங்க, எப்படியாவது ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. உறவு உண்டு. ஆமென். அல்லேலூயா. டாக்டருக்கும் நமக்கு அந்த உறவு கிடையாது. ஆனால் இங்கே வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கேட்கிற மகனுக்கு. ஆமென். அல்லேலூயா. கடங்கள் வெட்டோட சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்டதை மாத்திரமல்ல, கேளாததையும் கொடுக்கிறவர். ஆமென். நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல. எல்லா நேரத்திலும் ஆமென். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்களுடைய கரமனை தாங்க. கடங்களை உயர்த்துறாங்க. ஹல்லேலூயா. அந்த உரிமையை கொடுத்ததுக்காக ஆண்டோட கடங்களை உயர்த்தி மகிமைப்படுது. கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு நீர் அந்த உரிமையை கொடுத்து என்னை கண்டெடுத்து, என்னை மீட்டெடுத்து, என்னை பிள்ளை என்கிற உறவுக்குள்ளாக கொண்டு வந்து, என்னை அழைத்து, என்னை தெரிந்தெடுத்து, என்னை காப்பாற்றி, என்னை போஷித்து. ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே நான் எவ்வளவு தூரம் நான் வழி விலகி போன சமயத்திலும் என்னை தேடி வந்து என்னை பாதுகாத்து. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க பலவேளை ஆமென் நான் கேட்டு சலித்து போயிடுச்சு, இந்த காரியம் கர்த்தரால் நிறைவேறுமா நிறைவேறாதா என்கிற ஒரு நிலைமையில வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், கேட்கிற தன் மகனுக்கு மாற்றி கொடுப்பவர் ஆமென் நம்முடைய ஆண்டவர் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மாற்றி கொடுப்பவர் அல்ல. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? ஹல்லேலூயா. 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 மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவர். அவன் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவர். ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்மை தாங்கினவர், இதுவரைக்கும் நீ கேட்ட காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை என்னை கைவிடவே மாட்டி. லூக்கா 15 வாசிக்கிறோம். உண்மையாலுமே தொலைஞ்சு போனது யார் தெரியுமா? மூத்த மகன் தொலைஞ்சு போனானா, இளைய மகன் தொலைஞ்சு போனானா? ஆனால் உண்மையாலுமே தொலைஞ்சது யார் தெரியுமா? மூத்த மகன். ஆமென். அல்லேலூயா. இளைய மகன் வந்தோடனே இவர் கட்டி கன்றெல்லாம் அடித்து எல்லாம் பந்தியெல்லாம் ரெடி பண்ணுறப்போ ஆமென் மூத்த மகனுக்கு என்ன, மூத்த மகன் தான் இப்போ அப்பா விட்டு எங்கே இருக்கிறாரு? தூரமாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு மூத்த மகனை போல கூட இருக்கிறான்னு தெரிஞ்சும் அப்பா விட்டு விசுவாசம் இல்லாமல், அப்பாவுடைய அந்த உறவு இல்லாமல் வந்திருந்தீர்களானால் நீங்கள் ஒன்று மறந்து விடாதீர்கள். ஆமென். மூத்த மகனுடைய ஆசீர்வாதம் பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை பெற்றெடுத்தவனுக்கு தெரியும், உங்களை கரம் பிடித்தவனுக்கு தெரியும், எங்கே சேர்க்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே எனக்கு சொன்னதை விசுவாசத்தோடு என்னை கைவிடவே மாட்டீர். பெத்தேல் இது வானத்தில் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தில் வாசல்.
தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா. என்றைக்குமே என் நம்பிக்கை அவருதான். ஏல் பெத்தேல் இது வானத்தில் வாசல். சரியா வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தில் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தில் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே, பூமியின் நூலை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். சொன்ன வார்த்தை பூமியின் நூலை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் பலம், ஓ என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தில் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தில் வாசல். உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு ஏல் பெத்தேல் வாசல். செல்லும் இடம் எல்லாம் என்னோடு இருந்து எல்லை கடப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் எல்லை காப்பாற்றுவி. செல்லும் இடம் எல்லாம் எல்லை கடப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் எல்லை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை, சொன்ன வார்த்தை எனக்கு நிறைவேற்றும் அளவும் நீர் கைவிட மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தில் வாசல். ஏசையா ஏல் பெத்தேல் இது வானத்தில் வாசல். என் ஏசையா வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக எல்லை மாற்றினீரே. உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதி. இந்த ஆண்டு இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொண்டு ஆசீர்வாத வாய்க்காலாக எல்லை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை ஒருபோதும் என் கைவிட மாட்டேன். எங்கள் நற்சாட்டில் விட மாட்டேனப்பா. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். இது வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தில் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தில். ஏசையா ஆசீர்வாதத்தில்
என்ன பலவீன நேரங்களில் கிருபை. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. பாடும் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ தொடர்ந்து முன்னெடுத்ததா என் தேவனே உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம், உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆண்டு கோட்டின் ரத்தத்தில் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. ஆண்டவரே உங்க வல்லமைனாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். உங்களுடைய மகிமை எங்கள் நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்கள் நிரப்பட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, நிரப்புவதாக. பலவீனங்கள் மத்தியில் வந்திருக்கிற மத்தியில் என் தேவன் தம்முடைய வல்லமை இந்த வேளையில் நிறைவேற்றுவீராக. ஓ ரமஷபபல ஹந்தனரகலமபப கமலகலமபப ஓ ரிபபல ஹந்தனரகலம யந்தனரகலமப. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. அங்கே பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர், ஓ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஊற்றப்படுவீராக. ஓ உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அழகு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அழகு என்னை கைவிடவே மாட்டீர். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகளை காட்டிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகளும் அதிக மேன்மையாக இருக்கிறது என்று சொல்ல, அதிக விசேஷமா, அதிக பெரிதாக நாடுடைய நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் எங்கள் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை விட்டு ஆண்டவரே அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக, உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக
எதெல்லாம் கண்ணில் காண்பித்து கொடுத்தாரோ, எதன்படியெல்லாம் நான் அவனை நடத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்குரைத்தாரோ, அதன்படி எல்லாம் ஆண்டவர் செய்ய அவர் வல்லமையிலவரா இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், தொலைந்து விடாமல் அவர் கூட நிற்கிறீர்களா என்று சொல்லி அவன் ஏசப்பா உம்மோடு நான் நிற்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீர் போதும் ஆண்டவரே, யூ ஆர் சஃபிஷியன்ட் ஃபார் மீ லார்ட் ஆண்டவரே, யூ ஆர் இனஃப் ஃபார் மீ லார்ட், எனக்கு நீங்க போகுது ஆண்டவரே, வேறு எதுவும் வேண்டாம் என்கிற அந்த உறவுக்குள்ளாக நாம் வருவோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எனக்கு போதும் என்கிற அந்த உறவுக்குள்ளாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான், பெற்றவள் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான், பெற்றவள் நான். உந்தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாற்று விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையாய் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையாய் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவர், ஏலீரே ஏலீரே போதும், ஓ என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாந்து ஏமாந்து போவதற்கு நீ விடுவ. என்னை கையேந்த, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. கேட்டதை
விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. நாங்கள் உடைக்கப்பட்ட நேரமெல்லாம், உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கடந்து விட்டு கிருபையே 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 மாறாத கிருபையே 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 மாறாத கிருபையே. ஒன்றுமில்லா நேரம், ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத நேரம் அல்லவா, எனக்கு நீ போதும் சொல்லு, எனக்கு நீ வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களிடத்தில் தேடி வந்து உதவி செய்கிறீரே. உங்கள் கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கடவுளை வெற்றி பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே சபபவா சதரகலமயதரகலம. கிருபையே எல்லாம் கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் உதவுகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபைதான் என்னை நடத்துது ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய எல்லா நேரங்களிலும் உங்க கிருபைதான் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துதப்பா. இதுவரை தாங்கினது உம்முடைய கிருபை, இனிமேலும் எங்களை நடத்துவது உம்முடைய கிருபை அப்பா. ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு அளவில்லாமல் தந்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடவுளை விட்டு கடவுளை மூடி கடைசியாக கிருபையே கிருபையே என்று மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய திருக்கடத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான ஒவ்வொரு நேரம் கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.